ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி. கிருஷ்ண ஜெயந்தி vlog அம்மா சொல்லியிருந்தாங்கள்ல, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் இப்போ 9 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் பூவெல்லாம் பறிச்சுட்டு பூஜை காத்தால பூஜை பண்ணிவிட்டு இப்போ தான் அம்மா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறா. என்னென்னு பார்ப்போம். மணி 9 ஆயிடுச்சு. உப்புமா தான் அம்மா பண்ணிகிட்ருக்கா. என்னென்ன வேலை இருக்குங்கிறத எழுதி வச்சுருக்கேன். அதை ஒன்றுன்னா பண்ணிவிட்டு டிக் போடணும் வரிசையாக. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக எங்கள் ஆற்றுல வந்து எப்படின்னா இருங்க சவுண்ட் நிறையா இருக்குது. எங்கள் ஆற்றுல எப்படின்னா சாமி இடத்துல வந்து ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி இல்லாதனால சில ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் வந்து மேலே வச்சுருக்கோம். பெருமாள் ஃபோட்டோ இருக்குது, ஆனால் ஸ்பெசிஃபிக்காக கிருஷ்ணர் ஃபோட்டோ, குருவாரப்பன் ஃபோட்டோலாம் தனித்தனியாக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து டப்பாவில் இருக்கனால இப்போ எடுத்து வெளியே திருப்பி வைக்கலாம் அப்படின்ட்டு, கண்டினியூஸாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அதை எடுக்கணும். அப்புறம் வந்து மாக்கோளம் போடணும், பழைய பூவெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. ஒன்றா பார்க்கலாம். என்னடா பூஜை பண்ணியாச்சு உடனே பழைய பூ எடுக்கணும், அது இல்லை, சாயங்காலம் வந்து பழைய பூ எடுக்கணும். அந்த வேலையை நான் சொல்லிகிட்டு இருந்தேன் சேர்த்து. இப்போ காத்தால பண்ணிவிட்டு சாயங்காலம் தானே இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி. அதனால் சாயங்காலம் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி காத்தால பண்ணது பழைய பூவாக மாறிடும், அதை எடுக்கணும். கோதுமை சேமியா. ஓ, பார்த்திங்கன்னா சூப்பராக பூ அழகழகாக இருக்குது. பார்த்திங்களா, கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா. இதை ஒன்றா உமாச்சி படத்துக்கு போடலாம். இங்கே ஏன் ரெண்டு மஞ்சள் பூனா, ஆதிசங்கரரும் காஞ்சி பெரியவாவும் இருக்கு. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமः. காத்தியாயி டைம்லயா? சூப்பராக கோதுமை சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், காலையில் நமக்கு டக்குன்னு இது பண்ண அந்த மாதிரி இருந்ததுன்னா வசதியாக இருக்கும்ல. கொஞ்சம் நாங்கள் இந்த இப்படி சூப்பியாக தான் சாப்பிடுவோம், ட்ரையாக சாப்பிட மாட்டோம். ஏன்னா நாங்களாம் வயசானவா, எங்களால் மெல்ல முடியாது. அதோட இது மெல்ல முடியாதுங்கிறத விட இது ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா மென்னியை பிடிக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப விற்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் மெயினாக எல்லாமே இப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். சரி, இன்னைக்கு கொஞ்சம் ட்ரை ஆக்கியாச்சு. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து, கொஞ்சம் நேரம் இல்லை ரொம்ப நேரமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ பேக் டு ஒர்க். நான் இப்போ வந்து நான் சொன்ன வேலையெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடு ரொம்ப கண்டிஷன் கொலவெறியாக இருக்குது. க்ளீன் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு பாத்திரம் தேய்க்கணும், அப்புறம் வந்து அம்மா பெருக்கணும், வீடு பெருக்கணும். 2-3 தடவை பெருக்கினாலும் எப்படின்னே தெரியாது, குப்பை மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து துணியையும் போட்டுட்டு மிஷினில் போட்டுட்டு அதையும் உணர்த்தணும். எல்லாமே நான் பண்ணுறேன். நான் சொன்னேன் என்னமோ நான் பண்ணுற மாதிரி சொல்லுவேன், ஆனால் அதெல்லாம் வந்து அம்மா தான் பண்ணுவோம். வீடியோவுக்கு மட்டும் போஸ் கொடுத்துருவேன் நான். சரி, ஓகே பார்ப்போம். அதோடு பார்த்திங்கன்னா சமையலும் உடையில் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நம்ம வயிறு அண்ணே வந்து கேட்பார், டான் மணி அடிச்சிருவார். அதனால் அதுக்கும் ப்ரிப்பரேஷன் உடையில் ஆகிட்டுருக்கு. அப்புறம் இங்கே என்னம்மா பண்ணுற? அதான் நீ கையோடு அரைச்சி வச்சிடும், பறிச்ச உடனே வாடிடக்கூடாது. வாடுனா அந்த கலர் வராது. அம்மா ஒரு பக்கம் சமையல் வேலை பாத்திரம் தேய்க்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஒரு பக்கம் வாஷிங் மிஷினில் துணியை போட போயிட்டேன். ஆக்சுவலாக கிளைமேட் ரொம்ப டல்லாக இருந்ததுனால பழைய துணியை வந்து மறுநாள் காலையில் தான் எடுக்கிற மாதிரி இருந்தது. அப்போ எடுக்கும்போது ரப்பர் பேண்ட் எடுத்து கையில் மாட்டியிருந்தேன். அது துவைச்ச ரப்பர் பேண்டுங்கிறனால அது வைக்க போகிறதுக்கு முன்னாடி கையில் மாட்டினதுனால உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுது, கையில் என்னமோ மாட்டியிருக்க மாதிரி. பாத்திரம் டன், துணி காய போடுறது டன். சொல்லு. மாவு அரைச்சாச்சு, கூடத்தை பெருக்கியாச்சு. ஓகே, மருதாணியும் அரைச்சாச்சு. இப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சனால நான் போய் கிருஷ்ணர் படம் எடுக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டேன். அது எடுக்கிறதுக்குள்ளே தான் ஒரு வழி ஆகிட்டேன் நான். இங்கே மேலே இருக்குது, மேலே இருக்க டப்பாவில் பார்த்து எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம்
அப்புறம் உங்களுக்கு இந்த ஒற்றை ஸ்டிக்கர் மாதிரி ஏதாவது வாங்கிக்கலாம்ல? வாங்கிக்கலாம். எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிட்டேன். கிருஷ்ணர் வந்துட்டாரு. இப்போது பழைய கோலத்தெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக மாக்கோலம், அப்புறம் ஆற்று ஃபுல்லாக மாக்கோலம் போடணும். இந்த எல்லா இடமும் இந்த காலியாக இருக்குல்ல, இந்த எல்லா கார்னர்ஸும் இது ஃபுல்லாக மாக்கோலம் போடணும். மாக்கோலத்துக்கு ஊற வச்சுருந்தது இது வந்து ஊறிச்சு. இதை இப்போ அரைக்கலாம். இப்போ வந்து கோலத்துக்கு வந்து அரைச்சாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போடலாம். இப்போ வந்து பண்ண ஒவ்வொரு வேலையாக டிக் போடலாம். டிக்கு போட்டால் தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வேலைக்கு உண்டான மோட்டிவேஷன் கிடைக்கும். ஃபோட்டோ எடுத்தாச்சு, வெசல் வாஷ் ஆச்சு, நெக்ஸ்ட்டு வந்து துணி உணர்த்தியாச்சு, வெஜிடேபிள் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பூஜா பிளேஸ் க்ளீன் பண்ணணும் அண்ட் மாக்கோலம் போடணும். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இருக்கிற கோலத்தை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்யூட்டான ஒரு குட்டி முறமும் அதுக்கு க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷும் இருக்குது. அம்மா வச்சுருக்கா. இதை வச்சு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் இது வந்து சாமி இடத்துக்கு மட்டும் யூஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஈர துணியை வச்சு தொடச்சிக்கலாம் இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம். இவ்வளோ அள்ளியாச்சு. அப்புறம் இந்த பத்தி சாம்பிராணி குப்பையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். கோலம் போட்டாச்சு. அடுத்து செம்மண்ணிடணும். இன்னைக்கு என்ன சமையல்? மணத்தக்காளி வத்த குழம்பு, உருளைக்கிழங்கு கறி, சாதம், சவு இது கோஸு, கொஞ்சோண்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு கடலைப்பருப்பு போட்டு தேங்காய் அரைச்சி விட்டு கூட்டு. ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆயிடுச்சு. இது நான் போட்ட கோலம் தான் எப்படி இருக்குதுன்னு எல்லோரும் கண்டிப்பாக சொல்லுங்கள். பார்க்குற எல்லாருமே சொல்லணும் கோலம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு கோலம்லாம் அவ்வளோ வராது. ஏன்னா பொடியில் எனக்கு வந்து பழக்கமே கிடையாது. நான் இந்த அரிசி மாவில் வந்து இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவு போட்டிருக்கேன். இதெல்லாமே டிசைன் நான் தான் போட்டேன். எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லணும். இது எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிருஷ்ணர் வைக்கிறதுக்கு பலகை வேணும்ல, அந்த பலகையிலையும் கோலம் போட்டு கிருஷ்ணர் ஃபோட்டோவை தொடச்சிட்டு அவருக்கு பொட்டு வச்சுட்டு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி ரெடியாகிட்டு அப்புறம் நான் முழு ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆனோம்ல. அதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இருந்தோம்.
நானும் ரெடி. அப்பா என்ன கொஞ்சம் ஒரு நிமிஷம் எடுங்களேன். ஃபுல்லாக நானும் ரெடி. வளையல் எல்லாமே மேட்சாக போட்டு ரெடி ஆயிடுச்சு. பண்டிகைனாலே நமக்கு வந்து ரொம்ப ஜாலியாக ஒவ்வொன்றையும் என்ஜாய் பண்ணி பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். வருஷம் வந்தாலும் அது இப்போ ஒரு சீசன் அது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து அது ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் தான் வர மாதிரி இருக்கும். அதனால் ஸோ ஜாலியாக கிளம்பியாச்சு. மீன்ஸ் பூஜை பண்ணுறது தான். அம்மா பூஜை பண்ணுவா. அடுத்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு தான் ரெடியாக இருக்கும். வாங்க அம்மா என்ன பண்ணுறாங்க. மா எல்லாருக்கும் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. இந்த இவங்க தான் எங்கள் வீட்டு கிருஷ்ணர், எங்கள் ஆத்து கிருஷ்ணர் ராமகிருஷ்ணன். எங்கள் அப்பா பேர் ராமகிருஷ்ணன், அதனால சொல்கிறேன். காலையிலையோ சாயங்காலமோ எப்போவுமே எங்கள் ஃப்ரெண்டு காக்கா வந்து சாப்பிட்ருவாங்க அவங்களுக்கு பசிச்சதுன்னா. ஏன்னா அவங்களுக்கு இங்கே வந்தால் சாப்பாடு கிடைக்குங்கிறது கன்ஃபார்மாக தெரியும். ஒரு வேலையை பூஜை முடிஞ்சிருச்சு. எங்காட்டுக்கு கிருஷ்ணர் வந்துட்டாரா? நம்ம ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த நொடி அந்த நேரம் வந்து விட்டது. நான் என்னமோ பெருசாக பில்டப் கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்களா? அந்த பிரசாதத்தை சாப்பிட்றது தான் பற்றி தான் சொல்கிறேன். நாங்கள் சாப்பிட போகிறோம். ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி ஒன்ஸ் அகெயின். எல்லாருக்கும் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். எல்லோரும் பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவ் வைபை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். இந்த அம்மாவையும் காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நேரம் வந்து எடு, நல்லா வந்து எடுங்கிட்டு வருது. அவல், அவருக்கு பிடிச்ச அவல், வெண்ணெய், பால், தயிர். இருங்க, இது தயிர், அது வந்து பால். தயிர், பால், அப்பம், உளுந்த வடை, சீடை, தட்டை, தேங்குழல். இது இனிப்பு சீடையா? இனிப்பு சீடை, ஆமாம். ஏன் வெள்ளை இது உரப்பு சீடை பண்ணல? சாசத்துக்கு ஒரு 4-5 பண்ணியிருக்கேன். பயம். இது எல்லாத்தோட வீடியோட லிங்க்கை வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நேற்று காமிச்சேனில் மொட்டாக இருந்ததில்ல, அது எவ்வளோ அழகாக மலர்ந்துருக்கு பாருங்கள். தண்ணியில் போட்டு வச்சா அழகாக மலர்ந்துடும். பாருங்க, அதே மாதிரி நேற்று காமிச்ச மாதிரி தாண்டி நான் அழகாக தான் அம்மா வச்சு விட்டா. நான் எப்படி ஆக்கிட்டேன் பாருங்க. வலதுக்கே ஓரளவு பரவாயில்ல. அதான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த கையில் எங்கே தான் வைக்கணும். சூப்பர்மா. கிட்டத்தில் காமிங்க. நேற்று பூஜைக்கு போட்ட பூவெல்லாம் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். எங்கள் அதில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லியும் கடலை சட்னியும் தான். இந்த கிருஷ்ண ஜெயந்தியோட vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புகிறேன். கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் நந்தினி சண்டையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். ஆரோக்கியமான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நந்தினி சண்டைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.